இன்றைய பரபரப்பான ஸ்ட்ரெஸ் உலகில் இருந்து தப்பித்து மனதை ரிலாக்ஸ் பண்ண பல வழிகள் இருந்தாலும் பெரும்பாலானோர் ஃபீல் குட் படங்களை பார்க்கவே அதிகம் விரும்புகின்றனர். அந்த வகையில் ஒர்க் பிரஷரில் இருந்து தப்பித்து மனதை இதமாக்கும் 3 மலையாள திரைப்படங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். 2017 வெளியான காமெடி மலையாள திரைப்படம் சண்டே ஹாலிடே. கல்லூரி பேராசிரியரான உன்னிமுகுந்தன் என்ற கதாபாத்திரம் முந்தன் திரைப்படங்களுக்கு திரைக்கதை எழுத வேண்டும் என்பதே இவரின் வாழ்நாள் ஆசையாகும். வாய்ப்புகளுக்காக தேடி அலைகிறார். அதே நேரத்தில் அவர் வசிக்கும் வீட்டின் அருகில் உள்ள மருத்துவமனையில் பிரபல திரைப்பட இயக்குனர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிறார். இதுதான் சரியான நேரம் என நினைத்துக் கொண்டு உன்னிமுகுந்தன் இயக்குனருக்கு உதவி செய்வது போல் அவரிடம் சான்ஸும் கேட்கிறார். பின்னர் என்ன ஆனது என்பதை இப்படத்தின் காமெடி கதைக்கலாம். இந்த திரைப்படத்தை ஜியோ ஹாட்ஸ்டாரில் காணலாம். நஸ்ரியா நிவின் பாலி நடிப்பில் கடந்த 2014 வெளியான திரைப்படம் ஓம் சாந்தி ஒசானா. காமெடி ரொமான்ஸ் கலந்த அழகான காதல் கதையா. பள்ளி பருவம், கல்லூரி, திருமணம் என வெவ்வேறு தோற்றத்தில் நஸ்ரியா நடித்துள்ளார். தனக்கு வரப்போகும் கணவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுடன் இருக்கும் நஸ்ரியாவின் காதலனாக அவரை விட 7 வயது மூத்தவரான நிவின் பாலி வருகிறார். இருவரும் திருமணம் செய்து கொண்டனரா இல்லையா என்பதை இப்படத்தின் காமெடி ரொமான்டிக் கதைக்கலாம். இப்படத்தை ஜியோ ஹாட்ஸ்டாரில் கண்டுகளிக்கலாம். பிருத்திவிராஜ் மோகன்லால் நடிப்பில் 2022 வெளியான திரைப்படம் ப்ரோ டாடி. மோகன்லாலுக்கு மகனாக பிருத்திவிராஜ் நடித்துள்ளார். மோகன்லாலின் மனைவி, அதாவது பிருத்திவிராஜின் அம்மா கர்ப்பமாக இருக்கிறார் என மோகன்லால் மகனிடம் சொல்ல, மற்றொரு பக்கம் பிருத்திவிராஜின் காதலியும் கர்ப்பமாக இருப்பது தெரிய வருகிறது. அப்பா மகன் வாழ்க்கையில் ஒரு சேர நடந்த இந்த நிகழ்வுகளுக்கு பின் என்னானது என்பதை இப்படத்தின் காமெடி கதைக்கலாம். இப்படத்தையும் ஜியோ ஹாட்ஸ்டாரில் காணலாம்.